இங்க ஒரு நபர் பார்த்தனா கால் பை ஒர்க் ஆனது வந்து பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா பொண்ணுங்களுக்கு பார்த்தனா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை பார்த்தனா இவன் நிறைவேற்றி வந்து வைப்பான். அப்படி ஒரு நாள் பார்த்தனா ஒரு வயசான லேடி இவனை புக் பண்ண வந்து செய்றாங்க. அங்க போறான். அங்க போய் ரெண்டு பேரும் பார்த்தனா உட்காந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஒரு லேடி பார்த்தனா என்னோட ஹஸ்பண்ட் இறந்து வந்து போயிட்டாரு. பசங்களுமே இப்போ என் கூட வந்து இல்ல, நான் தனிமையில தான் இருக்கேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி பேசுவோம். இவனும் பார்த்தனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சமாதானப்படுத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே அன்னைக்கு நைட் பார்த்தனா முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த லேடி பார்த்தனா இவனை புக் பண்ண வந்து செய்றாங்க. இந்த டைம் அந்த ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட பேர் மைக் தானே வந்து கேக்குறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்னோட பர்சனல் டீடைல நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு வந்து சொல்றான். வெளில போறான். பட் போன அடுத்த செகண்டே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து வர்றான். ஆக்சுவலா என்னோட போனை வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். எங்க தேடினாலும் அவனோட போன் பாத்தீங்கன்னா கிடைக்க வந்து இல்ல. சோ இதனால கோபமாயி பார்த்தீங்கன்னா மதுல ஓங்கி ஓங்கி வந்து குத்திட்டு இருக்கான். குத்திட்டு அந்த ஒரு லேடியை பார்த்து நான் உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன், அதை தவிர்த்து நீங்க என் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். சோ இனிமேல் நீங்க என்ன புக் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு பார்த்தனா வெளில போக வந்து செஞ்சிடறான். அப்படி இருந்த லேடி பார்த்தனா மறுபடியும் அவனை புக் பண்ண வந்து செய்வாங்க. இந்த ஒரு டைம் பார்த்தனா ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி பார்த்தனா ஆக்சுவலா நான் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அன்புக்காக தான் உன்னை நான் புக் பண்ணேன், ஆசைக்காக உன்னை புக் பண்ணல வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி பேசுவோம். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா பார்த்தனா உட்காந்துட்டு வந்து இருக்கான்.